Hi friends, welcome to the channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பாயிண்டர்ஸ் இன் சி. ஓகே, இது நம்ம அன்இன்ஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் சிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேர்ட் யூனிட்ல உள்ள சிலபஸ் பாயிண்டர்ஸ் அண்ட் பாயிண்டர் ஆப்ரேட்டர்ஸ் இந்த ரெண்டு பார்க்க போகிறோம். தேர்ட் யூனிட்ல உள்ள டாபிக் இல்லை. ஃபஸ்ட் நம்ம படிக்கும்போது சொல்லிப்போம் பாயிண்டர் கான்செப்ட்னா சி லாங்குவேஜ் வந்து ரொம்ப டஃப் அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. பாயிண்டர் கான்செப்ட் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தோம்னா ரொம்ப ஈஸி. ஓகே, இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணும்போது அரேஸ் பாயிண்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அரே யூஸ் பண்ணும்போது பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணால் மெமரி நமக்கு ரொம்ப சேவ் ஆகும். ஓகே, ஸோ அதனால் பாயிண்டர்ஸ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தா ரொம்ப ஈஸி. ஓகே, என்ன ஃபஸ்ட்டு வாட் இஸ் பாயிண்டர்னு பாருங்கள். பாயிண்டர் இஸ் எ வேரியபிள் whose value is the address of another variable. Okay, that is means வந்து இப்போ நீங்கள் நார்மலாக நம்ம int a ஈக்குவல்ட்டுன்னு போட்டோம்னா a வந்து நம்ம 10 20ன்னு அசைன் பண்ணுவோம், வேல்யூ அசைன் பண்ணுவோம். பட் பாயிண்டருக்கு வந்து நம்ம வேல்யூ அசைன் பண்ணக்கூடாது, வேறு ஏதாவது வேரியபிளோட அட்ரஸை வந்து அசைன் பண்ணணும். A pointer is a variable whose value is the address of another variable. டைரக்ட் அட்ரஸ் மெமரி லொக்கேஷன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து டேட்டாவை கொடுக்காம இன்னொரு வேரியபிளோட அட்ரஸை கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. டேட்டா டைப் ஸ்பேஸ் ஆஸ்டிக்ஸ் கொடுத்துட்டு வேரியபிள் நேம் கொடுங்க. ஓகே, இல்லை இந்த ஆஸ்டிக்ஸுங்கிற மீனிங் தான் பாயிண்டர் வேரியபிள் அடிப்பாங்க. இப்போ நான் இன்ட்டு போட்டு டேட்டா டைப் இன்ட்டு கொடுத்தேன், ஆஸ்டிக்ஸ் ஐவின்னு கொடுத்துறேன். இப்போ பாயிண்டர் டு ஒன் இன்டிஜர் வேரியபிள். அந்த ஐவிங்கிறது ஐவி தான் கொடுக்கணும் நம்ம அவசியம் இல்லை. யூசர் டிஃபைன்ட் வேரியபிள் நேம், அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ளோட் கொடுத்தோன்னா அது பாயிண்டர் டு த ஃப்ளோட்டு. நெக்ஸ்ட் டபுள் கொடுத்தா பாயிண்டர் டு த டபுள். கேரக்டர் கொடுத்தா பாயிண்டர் டு த கேரக்டர். இப்போ மீனிங் என்னன்னா அந்த பாயிண்டர் வேரியபிள் வந்து நம்ம எல்லா டேட்டா டைப்புக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டேட்டா டைப் யூஸ் பண்ண அவசியம் இல்லை, எல்லா டேட்டா டைப்புக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, அதோட அட்வான்டேஜஸ் பாருங்கள். பாயிண்டர் சேவ்ஸ் மெமரி ஸ்பேஸ். என்னன்னா நமக்கு வந்து அரேலாம் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அரேலாம் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன அரே சைஸ் வாங்குவோன்னே தெரியாது. நம்ம இன்ட்டு ஏ ஆஃப் 10ன்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 10 அரே வந்து இனிஷியலைஸ் பண்ணிடும். ஆனால் நம்ம டேட்டா வந்து 5 டேட்டா வாங்கினா 5 மெமரி வந்து வேஸ்ட் ஆகும். 5 டேட்டாக்கு வந்து மெமரி வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். பாயிண்டர் யூஸ் பண்ணால் மெமரி சேவ் ஆகும். ஃபாஸ்ட் எக்ஸிக்யூஷன், மெமரி இஸ் அக்சஸ் டு எஃபிஷியன்ட். மெமரி வந்து நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹவு டு யூஸ் த பாயிண்டர். பாயிண்டர் நான் எப்படி யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து டிஃபைன் த பாயிண்டர் வேரியபிள். ஃபஸ்ட் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம்ல இன்ட் ஸ்டார் போட்டு டிஃபைன் த பாயிண்டர் வேரியபிள். செகண்ட் ஒன் வந்து அசைன் த அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள் டு த பாயிண்டர். அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு வேரியபிளோட அட்ரஸ் வந்து அதுக்கு அசைன் பண்ணணும். தேர்ட் என்ன பண்ணுறாங்க, ஃபைனலி ஆக்சஸ் த வேல்யூ அட் த அட்ரஸ் அவைலபிள் இந்த பாயிண்டர் வேரியபிள். அப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த அட்ரஸில் உள்ள வேல்யூவை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். யூனாரி ஆப்ரேட்டர் ஆஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணணும். நார்மலாக நம்ம ஆஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். பட் நீங்கள் பாயிண்டர் வேரியபிள் அந்த ஆஸ்டிக்ஸ் முன்னாடி பாயிண்டர் வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த மீனிங் என்ன, ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்ரஸில் உள்ள வேல்யூவை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் தான் ஆஸ்டிக்ஸ். 3 பாயிண்ட் தான் டிஃபைன் பண்ணணும். அசைன் த அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள் டு த பாயிண்டர். நெக்ஸ்ட் வந்து ஆக்சஸ் த வேல்யூ அட் தட் லொக்கேஷன். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஹேஸ் இன்க்ளூட் stdio.h வாய்ட் மெயின் கொடுத்துருக்கேன், இன்ட்டு ஏ கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டார் பிவின்னு கொடுத்துருக்கேன். அப்போ இன்ட்டு ஏங்கிற நார்மல் இன்டிஜர் வேரியபிள், ஸ்டார் பிவின்னு கொடுத்தாச்சுன்னா அந்த பிவிங்கிறது நமக்கு வந்து டிஃபால்ட் பாயிண்டர் வேரியபிள்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்டர் வேரியபிளோட அட்ரஸ் அசைன் பண்ணுறீங்கன்னா அந்த பாயிண்டர் வேரியபிளும் நீங்கள் அசைன் பண்ணுற அட்ரஸ் வேரியபிளும் ரெண்டுமே சேம் டேட்டா டைப்பாக இருக்கணும். ஓகே, இப்போ நான் எனக்கு இங்கே இன்ட்டு ஏ இருக்குது, இங்கே இன்ட்டு ஆஸ்டிக்ஸ் பிவி, ரெண்டுமே சேம் டேட்டா டைப் தான். இதுவும் இன்டிஜர் தான், அதுவும் இன்டிஜர் தான் பாசிபிள். சப்போஸ் ஒன் வந்து இன்டிஜராக வந்துட்டு ஒன்று ஃப்ளோட்டாக இருந்தால் நம்ம அசைன் பண்ணக்கூடாது. ஓகே, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்கேன் ஆஃப் கொடுக்குறீங்க, ஸ்கேன் ஆஃப்ல வந்து நான் அட்ரஸ் ஏயோட வேல்யூ வந்து நான் கெட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் ஏயோட வேல்யூ என்ன வாங்கியிருக்கேன், ஏயோட வேல்யூ 107 அப்படின்னு வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு இது வந்து டிஃபைன் த பாயிண்டர் வேரியபிள். ஃபஸ்ட்டு டிஃபைன் த பாயிண்டர் ஆஸ்டிக்ஸ் பிவி கொடுத்தாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் ஆஃப் ஏ. அட்ரஸ் ஆஃப் ஏன்னா இப்போ ஆக்சுவலாக நமக்கு வந்து இன்ட்டு ஏன்னு கொடுத்தா மீனிங் என்னது, மெமரி அலோகேட் ஆகும். ஏயோட அட்ரஸ் என்னன்னு பிரிண்ட் பண்ணனா டபுள் குவாட்ஸ்க்குள்ள %x கொடுத்தா அட்ரஸ் வரும். பாருங்கள், அட்ரஸ் ஆஃப் ஏ வந்து FFF4 வருது. இதே நான் எதில் ரன் பண்ணியிருக்கேன்னா பை டிஃபால்ட்டாக நான் டர்போசியில் ரன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆன்லைன் கம்பைலர் ரன் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு 2 பைட் அட்ரஸ். நம்ம இப்போ நான் டிஸ்பிளே பண்ணியிருக்க 2 பைட் அட்ரஸ். நீங்கள் ஆன்லைன் கம்பைலர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா 4 பைட் அட்ரஸ் வரும். டோட்டலாக 32 பிட் அட்ரஸ் வரும். அது ஒவ்வொரு கம்பைலரை டிபெண்ட் பண்ணி சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ அட்ரஸ் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் இன்ட்டு ஏன்னு கொடுத்தா டிக்ளேர் ஆகிட்டு மெமரி அலோகேட் ஆகும். அந்த மெமரி தான் எனக்கு என்னன்னு சொல்கிறேன், FFF4 அசைன் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், அசைன் த அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள் டு த பாயிண்டர். அப்போ நான் பிவி ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் ஏன்னு கொடுக்கணும். பிவி ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் ஏ. இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பாயிண்டர் வேரியபிள் என்ன பண்ணும், அட்ரஸ் ஆஃப் த வேரியபிளை பாயிண்ட் பண்ணும். இப்போ இங்கே அட்ரஸ் ஆஃப் ஏன்னு கொடுத்தாச்சு, அந்த அட்ரஸ் ஆஃப் ஏ வந்து எங்கே ஸ்டோர் ஆகும், பிவியில் ஸ்டோர் ஆகும். இப்போ நாங்கள் பாருங்கள் வேல்யூ ஆஃப் பிவின்னு சொல்லி போட்டு வேல்யூ ஆஃப் பிவி பிரிண்ட் பண்ணுறேன். பிவியோட வேல்யூ என்ன இருக்குது, FFF4ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. வேல்யூ ஆஃப் த பிவி வந்து அந்த அட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம், இன்ட்டு ஏன்னு டிக்ளேர் பண்ணுறோம், அதுக்கும் மெமரி அலோகேட் ஆகும். பிவின்னு கொடுத்தாலும் பாயிண்டர் வேரியபிள் அதுக்கும் மெமரி அலோகேட் ஆகும். அதோட அட்ரஸ் நான் பார்க்கலாம். அட்ரஸ் ஆஃப் பிவி. அட்ரஸ் ஆஃப் பிவினா என்னன்னு பாருங்கள். அட்ரஸ் ஆஃப் பிவி வந்து FFF2ன்னு வருது. ஓகே, அப்போ வந்து ஏயோட வேரியபிள் ஏயோட வேல்யூ வந்து 107, ஏயோட அட்ரஸ் வந்து FFF4. அப்போ நெக்ஸ்ட் பிவியோட அட்ரஸ் வந்து FFF2,
பிவியில் உள்ள வேல்யூ வந்து என்னென்னா FFF4 ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, அந்த பிவியில் உள்ள வேல்யூ நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ஸ்டார் பிவின்னு போட்டாச்சு, இங்கே ஸ்டார் பிவின்னு கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த பாயிண்டர் வேரியபிளில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸில் உள்ள வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே பாருங்கள், அந்த வேல்யூ ஆஃப் ஆசிட் ஆட்டோமேட்டிக்காக அது பிவியில் என்ன இருக்குது, FFF4 இருக்குது. FFF4ல் என்ன வேல்யூ இருக்குது, 107. அந்த 107 எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகே, இதை கரெக்டாக மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஈஸியாக நான் டயக்ராம்லையும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஏங்கிற வேல்யூட அட்ரஸ் வந்து FFF4, அங்கே இருக்கிற வேல்யூ வந்து 107. அப்போ நெக்ஸ்ட்டு பிவிங்கிறது பாயிண்டர் வேரியபிள், அதோட அட்ரஸ் வந்து FFF2. அந்த பிவிக்குள்ளே அட்ரஸ்க்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது, FFF4, அந்த ஏயோட அட்ரஸ் இங்கே இருக்குது. அப்போ மீனிங் என்னென்னா ஆசிக்ஸ் பிவி போட்டேன் அப்படின்னா அதில் உள்ள வேல்யூ வந்து 107 பாயிண்ட் பண்ணும். இப்படி தான் நம்ம அக்சஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஆட்டோமேட்டிக்காக பாயிண்டர் வேரியபிள் நான் ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் ஒரு அட்ரஸ் அசைன் பண்ணணும். மூணாவது ஆசிஸ் கொடுத்து அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வந்து பாயிண்டர் டு பாயிண்டர். அப்போ நெக்ஸ்ட் பாயிண்டர் தட் ஹோல்ஸ் அட்ரஸ் ஆஃப் அனதர் பாயிண்ட் வேரியபிள் இஸ் நோன் அஸ் பாயிண்டர் டு பாயிண்டர். ஒரு இது நம்ம இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாயிண்டர்லேருந்து ஒரு வேரியபிள் அட்ரஸ் பண்ணியிருந்தோம். இதே நான் பாயிண்டர் டு ஒரு பாயிண்டரை இன்னொரு பாயிண்டர் அக்சஸ் பாயிண்ட் பண்ணலாமா, ஸோ அதான் வந்து பாயிண்டர் டு பாயிண்டர் அப்படிம்பாங்க. ஓகே, அதுக்கு சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. டேட்டா டைப் வந்து பட் பாயிண்டர் டு பாயிண்டர் அப்படின்னா நீங்கள் டபுள் ஸ்டார் கொடுக்கணும். டபுள் ஸ்டார், சிங்கிள் ஸ்டார் கொடுத்தா பாயிண்டர் வேரியபிள், டபுள் ஸ்டார் கொடுத்தா பாயிண்டர் டு பாயிண்டர் வேரியபிள். நான் என்ன கொடுத்துருக்கேன், பிபிவின்னு கொடுத்துருக்கேன். ஸோ பாயிண்டர் டு பாயிண்டர் வேரியபிள். இது பிபிவிக்கு யூசர் டிஃபைன் டேட்டா டைப் நீங்கள் எப்படினாலும் கொடுத்துருக்கலாம். ஓகே, யூசர் டிஃபைன்ட் வேரியபிள் நேம் தான். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ஃப்ளோட் டபுள் ஸ்டார் பிபிவின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, அதே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, பட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ஃப்ளோட் எஃப் ஸ்டார் பிவி டபுள் ஸ்டார் பிபிவின்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஸ்டார் பிவிங்கிறது பாயிண்டர் வேரியபிள், டபுள் ஸ்டார் போட்டாச்சுன்னா மீனிங் பாயிண்டர் டு பாயிண்டர் வேரியபிள். ஓகே, அது நெக்ஸ்ட் ஒன் எஃப். இப்போ எஃப்ங்கிற வேல்யூ தான் நான் 20.5 நான் அசைன் பண்ணுறேன். அப்போ பிவி வந்து நம்ம டிஃபால்ட்டாக பாயிண்டர் வேரியபிள்னா அட்ரஸ் ஆஃப் எஃப் தான் நம்ம அசைன் பண்ணணும். டபுள் பிவி போட்டிங்கன்னா மீனிங் என்ன, அட்ரஸ் ஆஃப் பிவி. அப்போ மீனிங் என்னது, எ பாயிண்டர் தட் ஹோல்ஸ் அட்ரஸ் ஆஃப் அனதர் பாயிண்டர் வேரியபிள். அப்போ இதுவும் பாயிண்டர் வேரியபிள் தான், அதுவும் பாயிண்டர் வேரியபிள் தான். அந்த அட்ரஸ் இதை பாயிண்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து அது பாயிண்டர் டு பாயிண்டர். அப்போ நெக்ஸ்ட் எப்படி அந்த வேல்யூ அக்சஸ் பண்ணுறது, ஸ்டார் பிவி போட்டால் மீனிங் என்னாகும், எஃப்ல உள்ள வேல்யூ வந்து 220.5 வரும். நான் டபுள் ஸ்டார் பிபிவி போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த டபுள் ஸ்டார் பிபிவி போட்டோன்னா அதில் உள்ள வேல்யூஸ். ஓகே, அதில் உள்ள வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்ரஸில் என்ன இருக்கும், அந்த அட்ரஸில் என்ன இருக்குது, பிவியோட அட்ரஸ் இருக்குது. அந்த பிவி அட்ரஸில் என்ன இருக்குது, அந்த வேல்யூ வந்து 20.5. கரெக்டாக அந்த டிஃப்ரென்ஸ் மெயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிவி கொடுக்கும்போது அட்ரஸ் ஆஃப் எஃப் கொடுத்துருக்கோம், அங்கே 20.5. பிபிவி வந்து அட்ரஸ் ஆஃப் பிவின்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த டபுள் ஸ்டார் பிபிவி போட்டிங்கன்னா அந்த பிவியில் என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா அக்சஸ் பண்ணுறேன். இதுதான் பாயிண்டர் டு பாயிண்டர். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சேம் எஃப் வந்து 20.5 FFF4 ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்க, நான் ஃப்ளோட்டும் கொடுத்தாச்சு. ஃப்ளோட்னா நமக்கு 4 பைட் அட்ரஸ் அசைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பிவிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக 4 பைட்டு குறைஞ்சி FFF0 ஸ்டோர் ஆகுது. அந்த FFF0ல் FFF4 இருக்குது. நெக்ஸ்ட் இந்த FFF4 எதை பாயிண்ட் பண்ணுது, 20.5 அக்சஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, பிபிவி பார்க்குறீங்க. பிபிவினா பாயிண்டர் டு பாயிண்டர் வேரியபிள் பார்க்குறீங்க. அதோட அட்ரஸ் வந்து பார்த்தா அங்கேருந்து 4 பைட்டு கம்மி பண்ணேன். FFEC அதோட அட்ரஸ். இதில் என்ன வேல்யூ இருக்குன்னா பிவியோட அட்ரஸ் இருக்குது. இந்த பிவியோட அட்ரஸ் வந்து இங்கே பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார் பிவின்னு போட்டோன்னா எஃப்ல உள்ள வேல்யூ 20.5. டபுள் ஸ்டார் பிபிவி போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக மீனிங் இந்த சேம் எஃப் தான் பாயிண்ட் பண்ணிவிட்டு 20.5 ஆன்சர் வரும். இதுதான் பாயிண்டர் டு பாயிண்டர். அப்போ நெக்ஸ்ட் ரெஃபரன்சிங் அண்ட் டீரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர் ஒரு கான்செப்ட் பார்க்குறீங்க. ரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து பாயிண்டர் வேரியபிள் இஸ் மேட் டு ரெஃபர் டு அன் ஆப்ஜெக்ட். நமக்கு வந்து இன்டிஜர், ஃப்ளோட்டு, கேரக்டர் தான் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம், அட்ரஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து பாயிண்டர் வேரியபிள் ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள் தான் போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் டீரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர் அந்த வேல்யூ எப்படி அக்சஸ் பண்ணுறோம், அந்த அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம், பை டிஃபால்ட்டாக ஆசிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஆசிக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதில் உள்ள வேல்யூஸை நம்ம அக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. அந்த ஆசிக்ஸ் வந்து என்ன பேர், டீரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர் அப்படிம்பாங்க. இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக திஸ் ஆப்ரேட்டர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்டராக்ஷன் ஆப்ரேட்டர் ஆர் வேல்யூ அட் ஆப்ரேட்டர். அந்த வேல்யூ நமக்கு டிஸ்பிளே பண்ண அப்படிம்பாங்க. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்க்ளூட் stdio.h கொடுத்தாச்சு, வாய்ட் மெயின் கொடுத்தாச்சு. ஃப்ளோட்டில் எஃப் ஸ்டார் பிவி டபுள் ஸ்டார் பிபிவி போட்டிருக்கேன், F1. இப்போ நான் எஃபோட இன்புட்டை வாங்குறேன். எஃபோட இன்புட் என்ன 3, 4, 5, 6 வாங்குறேன். இப்போ அட்ரஸ் ஆஃப் ஏ, இப்போ அட்ரஸ் ஆஃப் ஏன்னா ஏயோட அட்ரஸ் என்னன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன். அட்ரஸ் ஆஃப் ஏ வந்து என்ன பண்ணுறேன், %Xல போட்டு அட்ரஸ் ஆஃப் எஃப். நீங்கள் இன்னொரு விஷயம், நான் பிரிண்ட் பண்ணும்போது அட்ரஸ் ஆஃப் ஏ வேணும் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு முன்னாடி அட்ரஸுங்கிற சிம்பிளை கண்டிப்பாக போடணும். நம்ம நார்மலாக பிரிண்ட் ஆஃபில் வந்து வேரியபிள் நேம் போடும்போது அட்ரஸ் போட மாட்டோம். எனக்கு அந்த அட்ரஸ் வேணும்னா அந்த இடத்துல அட்ரஸ் போட்டுக்கோங்க. அட்ரஸ் ஆஃப் ஏ வந்து FFF4 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பிவி ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் எஃப்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் பிவி கொடுத்தேன்னா அட்லீஸ்ட் அந்த எஃபோட அட்ரஸ் தான் பிரிண்ட் ஆகுது பாருங்கள், FFF4 வரும். நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் ஆஃப் பிவின்னு பார்த்தீங்கன்னா பிவியோட வேரியபிளோட அட்ரஸ், அப்போங்க அட்ரஸ் ஆஃப் பிவி போடுங்க, FFF0 வரும். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, வேல்யூ ஆஃப் பிவினா ஆசிக்ஸ் போட்டேன். வேல்யூ ஆஃப் பிவினா தட் இஸ் அந்த பிவியில் உள்ள எஃப்ல உள்ள வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்கானது 34.56% எஃப் கொடுத்துருக்கோமா, பாயிண்ட் அப்புறம் 6 டெசிமல் பாயிண்ட் 56 0001 பிரிண்ட் ஆகுது.
நெக்ஸ்ட் நான் பிபிவி போகிறேன் பாயிண்டர் டு பாயிண்டர் வேரியபிள். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கண்டிப்பாக பாயிண்டர் டு பாயிண்டர் வேரியபிள்னா பாயிண்ட்ஸ் அட்ரஸ் ஆஃப் த பாயிண்டர் வேரியபிள். இப்போ அட்ரஸ் ஆஃப் பிவின்னு கொடுத்தாச்சு. இப்போ நான் பிபிவியை பிரிண்ட் பண்ணேன்னா அதில் உள்ள வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக என்னது பிவியோட அட்ரஸ் வருது பாருங்கள், FFF0. வேல்யூ ஆஃப் பிபியில் வந்து FFF0 இருக்குது. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் ஆஃப் பிபிவி என்னன்னு பாருங்கள். அங்கே வந்து அட்ரஸ் வேணும், அட்ரஸ் ஆப்ரேட்டர் போட்டுக்கோங்க. அதோட அட்ரஸ் வந்து FFECன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், வேல்யூ ஆஃப் பிபிவி அதுக்குள்ளே உள்ள என்ன வேல்யூ இருக்குது. நான் ஃபஸ்ட்டு உள்ள வேல்யூங்கிற மீனிங் என்னென்னா அதில் என்னது ஆட்டோமேட்டிக்காக பாயிண்டர் வேல்யூ அட்ரஸ் இருக்கும். நான் டபுள் ஸ்டார் போட்டாச்சு அப்படின்னா அந்த அட்ரஸில் உள்ள வேல்யூ அதில் அந்த அட்ரஸில் உள்ள என்ன வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக 34.560001 இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நான் F1 ஒரு ஃப்ளோட் வேரியபிள் கொடுத்துருக்கேன். F1ல் வந்து நான் டபுள் ஸ்டார் பிபிவின்னு கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம். டபுள் ஸ்டார் போட்டாச்சுன்னா பிபிவின்னு கொடுத்தாச்சுன்னா அந்த அட்ரஸில் உள்ள வேல்யூ தான். ஸோ அந்த வேல்யூ வந்து இந்த ஃப்ளோட் வேரியபிள் F1க்கு அசைன் ஆகும். இப்படியும் கொடுக்கலாம், இல்லை என்ன பண்ணுறீங்க ஸ்டார் பிவின்னு கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டார் பிவின்னு கொடுத்தா மீனிங் என்னது, அந்த பிவிங்கிற அட்ரஸில் உள்ள வேல்யூ. ஓகே, ஆட்டோமேட்டிக் அது வந்து 34.56. இப்போ நான் ஃபைனலில் பிரிண்ட் ஆஃப் நான் F1 பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா 34.560001 சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்ஸை கரெக்டாக மீன் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஸ்டார் போட்டாச்சுன்னா அவ்வளோ வேல்யூ வரும். டபுள் ஸ்டார் போட்டாச்சுன்னா பாயிண்டர் டு பாயிண்டர் வேரியபிள் அதில் உள்ள அந்த அட்ரஸ் உள்ள வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் ஆகும். இதை மட்டும் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் உங்களுக்கு எல்லாம் ப்ளே ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நல் பாயிண்டர்னு சொல்லுவாங்க. நல் பாயிண்டர்னா என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக வந்து எ பாயிண்டர் வந்து இஸ் அசைன் டு நல்னா இஸ் கால்ட் அஸ் அ நல் பாயிண்டர். எதுக்காண்டி நல் பாயிண்டர் அசைன் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க. டிக்ளேர் பண்ணிட்டு ரொம்ப நேரம் கழித்து நம்ம வந்து அட்ரஸ் வந்து நம்ம பாயிண்ட் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக எந்த அட்ரஸும் அசைன் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த கேஸில் நீங்கள் நல்லுன்னு கொடுத்துக்கிட்டா நமக்கு சேஃப். இட் இஸ் a good practice to assign the null value to the pointer variable in case you do not have an exact address to be assigned. அசைன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அசைன் பண்ணலேன்னு வச்சுக்கோங்க. மாதிரி லேட் ஆகுது அப்படின்னா நல்லுன்னு சொல்லி நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் done at the time of வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது நல்லுன்னு கொடுக்கலாம். நல் பாயிண்டர் கொடுத்தோன்னா என்ன மீனிங், நல் பாயிண்டர் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் வித் தி வேல்யூ ஆஃப் 0. நீங்கள் நல் பாயிண்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேல்யூவை நீங்கள் பிரிண்ட் பண்ணால் கண்டிப்பாக இல்லை 0ங்கிற வரும். மேக்ஸிமம் லாங்குவேஜஸில், மேக்ஸிமம் என்னது சி லாங்குவேஜஸில் வரும். ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், வாய்டு மெயின் கொடுத்துருக்கேன். இன்ட்டு ஸ்டார் பிவி. இப்போ இன்ட்டு பிவினா பாயிண்டர் வேரியபிள் ஈக்குவல் டு நல்லுன்னு கொடுத்துட்டேன். அப்போ நல்லுன்னு கொடுத்தாச்சுன்னா அட்ரஸ் வந்து அசைன் பண்ணலை. அதான் ஃபஸ்ட் நீங்கள் நல்லுன்னு அசைன் பண்ணியாச்சுன்னா இது பேர் நல் பாயிண்டர் அப்படிம்பாங்க. இந்த நல் பாயிண்டர் கொடுத்தாச்சு. இப்போ நான் வேல்யூ ஆஃப் பிவின்னு கொடுக்குறேன். இந்த வேல்யூ ஆஃப் பிவின்னு கொடுத்துட்டு % கொடுத்து பிவி கொடுத்தேன். நார்மலாக பிவி வந்து என்ன பண்ணணும், பாயிண்டர் வேரியபிள் வந்து அட்ரஸ் தான் மென்ஷன் பண்ணணும். நான் இங்கே % தான் கொடுத்துருக்கேன். இங்கே என்ன ரிசல்ட் வரும் பாருங்கள், வேல்யூ ஆஃப் பிவி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஓகே, இங்கே பிடிஆர் கிடையாது, வேல்யூ ஆஃப் பிவி இஸ் 0ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. இப்போ மீனிங் என்ன, நல்லுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நல்லில் நீங்கள் அட்ரஸை ஸ்டோர் பண்ணுற வரைக்கும் அது 0வாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அட்ரஸை ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா அந்த அட்ரஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இது வந்து நமக்கு பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம ஒரு 2 மார்க் கொஸ்டின்லாம் கேட்கணும், வாட் இஸ் மீன் பை நல் பாயிண்டர் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, நல் பாயிண்டர் மீனிங் என்னென்னா வேல்யூ அசைன் பண்ணுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த பாயிண்டர் வேரியபிளுக்கு நல்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் சென்ட் மெயில் டு sschannel786@gmail.com சென்ட் பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டடி பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி பைத்தான் முடிச்சிருக்கோம், ஜாவா பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.